நானும் உங்க பேரன் தான், சரியா? நான் பாத்துக்கிறேன், விடுங்க. உங்க பேர் என்ன? பாக்கியமா? உங்க சித்தி பேரு பாக்கியம். சொல்லுங்க. நாங்க இருக்கிறோம், விடுங்க. நாங்க பாத்துக்கிறோம். நல்லா இருப்பீங்க நீங்க, நல்லா இருப்பீங்க. திருச்செங்கோடு அடுத்த மல்லசமுத்திரம் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய அரசு சமுதாய சுகாதார நிலையத்துல பார்த்தீங்கன்னா மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான அருண்ராஜ் திடீர் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. பொதுமக்கள் கிட்ட இருந்து தொடர்ந்து வந்த அந்த புகார்களை அடுத்து காலை எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம மருத்துவமனைக்குள்ள நுழைந்த அமைச்சர் புறநோயாளிகள் பிரிவுல இருந்து பிரசவ வார்டு வரைக்குமே ஒவ்வொரு பகுதியா நேரடி ஆய்வு செய்திருக்காரு. மருத்துவமனையுடைய சுற்றுப்புறம் முழுவதும் புதர்கள் மண்டி கிடந்ததையும் தூய்மை முறையாக பராமரிக்கப்படாத நிலையையும் பார்த்த அமைச்சர் அதிகாரிகளை உடனடியாக வரவழைத்து மருத்துவமனை வளாகத்தை சுத்தமா பராமரிக்க தேவையான நடவடிக்கைகளையும் எடுக்க உத்தரவிட்டிருக்காரு. இந்த நிலையில்தான் அமைச்சர் மருத்துவமனையில் இருப்பது அறிந்ததுமே ஏராளமான பொதுமக்கள் அங்கு திரண்டு வந்து மருத்துவமனை நிர்வாகத்தின் மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்காங்க. அப்போ அங்க வந்திருந்த 107 வயது இருக்கக்கூடிய பாக்கியம் என்ற மூதாட்டி அமைச்சருடைய கைகளை பிடித்து கண்ணீர் மல்க வேதனை வெளிப்படுத்திய சம்பவம் பார்ப்போர கண்கலங்க வைத்திருக்கு. எனக்கு சத்து குறைபாடு இருக்கு, உடம்பு நடுங்குது, நான் மருத்துவமனைக்கு வரும்போதெல்லாம் ஊசி போட மாட்டேங்கிறாங்க, நீங்க சொன்னா இந்த தடவை போடுவாங்க, நான் வரும்போதெல்லாம் ஊசி போட்டு அனுப்ப சொல்லுங்க அமைச்சரேன்னு உருக்கமா பேசிய காட்சி அமைச்சரை ஒரு நிமிடம் மனம் கணக்க வைத்திருக்கு. மூதாட்டிய ஆறுதல் படுத்தும் விதமா தட்டி கொடுத்து நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பேரனை நான் பாத்துக்கிறேன்னு அடுத்தனுடைய நம்பிக்கை கொடுக்கும் விதமா ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. அமைச்சர் அருண்ராஜுடைய இந்த திடீர் ஆய்வு மல்லசமுத்திரம் பகுதியில பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தி இருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.